இப்போ நம்ம பார்க்க போறோம் adding integers. Integer add. Adding integer என்ன? Positive integer, negative integer. First of all, what that we have to understand, add a positive integer, move to the right. For an example, increase in value. இது நம்மளோட logo owl, அதனால அங்க மாட்டி வச்சிருக்கேன். Move to the left, decrease in value. Right, இதுதான் நமக்கு இப்ப முதல்ல புரியணும். Add a positive integer, move to the right, increase in value. Add a negative integer, move to the left, decrease in value. இப்போ take for an example, இப்போ நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன், that is a negative number. I am adding a positive integer. எப்பவுமே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா, there are two operations. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கீழே இருக்க வீடியோவை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். this is a negative integer. இந்த நெகட்டிவ் இன்டிஜர் வரும்போது நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஒரு பிராக்கெட்ல நம்ம போட்டுக்கணும். these two are different. this is not an operation. it tells that this number 5 is a negative number. that is called unary minus. இது பாசிட்டிவ் இன்டிஜர். அதுக்கு முன்னாடி நம்ம பிளஸ் போட தேவையில்லை, இங்க மைனஸ் இருக்கு. பட் திஸ் இஸ் a different separate operator. இது ஆபரேட் பண்ணி கொடுக்க போகுது. எப்படி கொடுக்க போகுது? இப்போ திஸ் இஸ் த நெகட்டிவ் நம்பர். இப்போ நம்பர் லைன்ல தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நான் நம்பர் லைன்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா, இப்போ பாருங்க, இது என்ன இருக்கு? பிளஸ் என்ன பண்ணும்? முதல்ல இவங்கிட்ட வந்துடும். இவன் எங்க இருக்கான்? நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பருக்கு எங்க இருக்கு? -5 இருக்குதா? இப்போ இந்த -5ல இருந்து இந்த பாசிட்டிவ் உடனே என்ன? ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர், மூவ் டு த ரைட். Move to the right. How many times? இங்க இருந்து 7 times it has to move. So 1 2 3 4 5 6 and 7. So it reaches here. So what is the answer for this? You see, this is -5. முதல்ல இங்க வந்துரும். பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணோம்? மூவ் டு த ரைட், இன்க்ரீஸ் இன் த வேல்யூ. ஸோ வாட் இட் டஸ்? -5ல இருந்து 1 2 3 4 5 6 7 எங்க இருக்கும்? இட் இஸ் ஹியர் நவ். தென் வாட் இஸ் த ஆன்சர்? 2. Could you able to understand how it works? Once again, திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்க. then only you will get understand. So -5 plus 7. So add a positive integer, move to right, increase in value. So to add a negative integer, move to the left. இப்போ நம்ம add ன்னு சொல்றோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல கன்ஃபியூஷன் இருக்கும். add a negative integer, add a positive integerனா இந்த ரெண்டும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இவனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றதை மறந்துடக்கூடாது. add, எப்போ நீங்க ஆட் பண்றீங்களோ, ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் ஆட் பண்றீங்களா, இல்ல ஆட் அ நெகட்டிவ் இன்டிஜரா? இப்போ நீங்க நெகட்டிவ் இன்டிஜரை நீங்க கொண்டுட்டு வந்து ஆட் பண்றீங்களா? ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கும்போது என்ன செய்யணும்? இந்த பிளஸ் என்ன பண்ணும்? மூவ் டு த ரைட். எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து மூவ் டு த ரைட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். -3 plus 8. இப்போ என்ன பண்ணுவீங்க? you will start at -3. how many times that you will go to the right? 8 times. 1 2 3 4 5 6 7 and 8. where will you be? you will be at 5. you will be at 5. so -3ல இருந்து இங்க வந்தீங்கன்னா 8. so this is positive 5. move to the right. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்காக கொடுக்கிறேன். -4 plus 9. where are you here? you are in here. -4. இப்போ இந்த பிளஸ் என்ன பண்ணும்? move to the right, increase in value. how many times? 9 times. -4 இங்க இருக்கா? so 1 2 3 4 5 6 7 8 and 9. so where are you now? you are in 5. could you able to understand? so one number is a negative integer and another one is the positive integer. இத ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன நடக்கும்? நம்பர் லைன்ல சொல்லியாச்சு. understand? next, இப்போ இதே இத நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, one positive integer and a negative integer. இங்க தான் நமக்கு டவுட் வரும். எல்லாருக்கும் வருதா? கண்டிப்பா அந்த டவுட் வரும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பாருங்க. ரொம்ப சிம்பிள்.
add இங்க வந்துருச்சா பாசிட்டிவ் இன்டீஜர் மூவ் டு ரைட். இப்போ இது இந்த அடிஷன் இன்னும் ஆரம்பிக்கல 2. இது என்னது பாசிட்டிவா நெகட்டிவா பாசிட்டிவ் இன்டீஜர். அப்போ முதல்ல இத let me rub this. இப்போ where are we now 2 இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ I am going to add a negative integer. இப்போ என்ன பண்ணணும் I am going to add a negative integer. இப்போ என்ன பண்ணணும் move to left, that is you are decreasing the value. Move to left, negative integer move to left. I am decreasing the value, decreasing the value. How many times that I am decreasing? 5 times. So 1 2 3 4 5. எங்க இருக்க I am in -3. I am in -3. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? once again I am repeating, திரும்ப சொல்றேன். பாசிட்டிவ் இன்டீஜர் போயாச்சு. addition I am going to add a negative integer. நெகட்டிவ் இன்டீஜரை நான் ஆட் பண்ண போறேன்னா எங்க இருந்து அதனுடைய என்ன பண்ணணும்? it has moved to the left. How many times? Let us go for another example. 3 plus of -4. இப்போ என்ன நடக்கும்? once again 3 எங்க இருக்கு? பாசிட்டிவ் 3. 1 2 3 இங்க இருக்கேன். இப்போ this is a negative integer. எங்க டிராவல் பண்றேன்? 3 ல இருந்து 1 2 3 4. இப்போ எங்க இருக்கேன்? I am in -1. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட்ல சொன்னது நெகட்டிவ் இன்டீஜர் லெஃப்ட் சைடுல இருந்தது. இப்போ நெகட்டிவ் இன்டீஜர் அடிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? another example. you see, இதுவும் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தான். both are negative integers. both are negative integers. whenever that you are traveling to the left hand side எல்லாமே decrease. whenever that you are traveling to the right hand side increase in value. நான் இங்க இருக்கிறேன், ரைட்ல போனேன்னா increasing in value ன்னு அர்த்தம். இன்னொரு தடவை சொல்றேன். -5 -6 இதில் ரெண்டுல எது கிரேட்டர்னா -5 தான் கிரேட்டர். அதுக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எங்க சார் சொல்லியிருக்காரு. எனக்கு 5 ரூபாய் நஷ்டம், உங்களுக்கு 6 ரூபாய் நஷ்டம். I am 5 rupees loss and you are 6 rupees loss. Who is greater அப்படின்னு பார்த்தா நான் தான் தப்பிச்சேன். That is -5 is greater than -6. So அதுக்கு முன்னாடி இருக்க -4 is greater than -5. So when you travel in the number line to the right side, it increases the value. When you travel to the left hand side, it decreases the value. Now you see both are negative integers. இப்போ என்ன நடக்கும்? இது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்க, நேரா -1க்கு வந்துருமா? இப்போ இங்க -1க்கு வந்துருமா? -1 வந்தாச்சு. இப்போ add a negative integer, move to the left, that is you are decreasing the value ன்னு அர்த்தம். என்ன நடக்கும்? இங்க இருந்து -1ல இருந்து 8 டைம்ஸ் வரணும். 1 2 3 4 5 6 7 8. எங்க இருக்கேன்? -9. What is the value of it? -9. Dear viewers, இதை இப்போ நடத்துறதுக்கு டீச்சர்ஸ் இல்லை. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லித்தரேன்னா TNPSC, that you are attending TNPSC, SSC and everything, you will get lot of confusion when you are doing this. You understand? I am not going to stop this. I am going to open all calculus, integral calculus, even PERT CPM in simplex method, in statistical method also. I am going to reach that to the core, to the fundamental, and then you can learn everything. TNPSC ஆகட்டும் யாராகட்டும் இவங்களுக்கு எல்லாமே இது தேவைப்படும். இனி அடுத்து ஃப்ராக்ஷன் வரும்போது you will get lot of informations. So இந்த ரெண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று எடுக்கிறேன். இப்போ பாருங்க, -2 + -3. எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்? இம்மீடியட்டா பிராக்கெட் போட்டுறணும், ஈவனா தனியா நிறுத்திடணும். இப்போ என்ன பண்ணணும்? I am in -2. இப்போ move to the left. How many times? 3 times. இப்போ -2ல இருந்து 1 2 3. What is the answer? -5. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 2 ரூபாய் நஷ்டம், 3 ரூபாய் நஷ்டம், ஆக மொத்தம் நமக்கு நஷ்டம் எவ்வளவு? 5 rupees. சிம்பிள் மைனஸ். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? This is the second method of it. This is the third method I am teaching you. Both the things are negative. Firstல left sideல negative, secondல right sideல negative. இப்போ both are negative.
அதை ஆட் பண்ணி கொடுக்குது. அதுதான் ஆடிங் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுச்சா? அப்புறம் இப்போ another one. இப்போ பாருங்க. Now you see -7 plus 9. ஃபர்ஸ்ட்ல நம்ம போட்டிருப்போம். அதே தான் நான் இப்போ சொல்றேன். once again I am repeating this. when it is at -7, இப்போ என்ன பண்ணுவீங்க? -7க்கு வந்துருவீங்களா? இங்க -7க்கு வந்தாச்சா? -7. இப்போ இங்க இருந்து இந்த பிளஸ் என்ன பண்ணும்? இந்த நம்பரை பார்க்கும், பாசிட்டிவ் இன்டிஜர். ஆட் அ பாசிட்டிவ் இன்டிஜர், மூவ் டு த ரைட், தட் இஸ் இன்க்ரீஸ் இன் வேல்யூ. ஸோ -7ல இருந்து how many times? 1 2 3 4 5 6 7 8 9. What is the answer? Answer is 2. Could you able to understand? இப்போ புரியுதா? Adding integers. Number 1, add a positive integer. Even add a positive integer, move to the right. To add a negative integer, you must be very careful, move to the left. By using this number line, I have explained everything to you. இப்போ நீங்களே என்ன பண்ணலாம்? -8 plus of -9. இப்போ என்ன பண்ணணும்? You can add this to 17. So -17. ஏன்னா because it is increasing in value, என்ன பண்ணும்? இது decrease பண்ணிக்கிட்டே போகும். -8 -9 ரெண்டுமே நஷ்டம், -17 நஷ்டம். ஸோ ஆடிங் இன்டீஜர்ஸ் இது எல்லாமே சொல்லியிருக்கேன். அடிஷன் சொல்லிட்டேன், ஆடிங் இன்டீஜர்ஸ் சொல்லியாச்சு. நம்பர் லைன் யூஸ் பண்ணி ஐ ஹவ் given ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் டு யூ. could you able to understand? புரிஞ்சுதா? அடுத்து என்ன கொண்டுட்டு வரேன்னா, வாட் இஸ் சப்ராக்ஷன்? சப்ராக்ஷன் யூசிங் நம்பர் லைன். இன்டீஜர் சப்ராக்ஷன் சொல்லணும். அப்போ அது எவ்வளவு தூரம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது பார்க்கலாமா? பாய்.